இங்க மங்கி கிங் சாகாவரம் பெற்று உலகத்துக்கு வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை அழிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு மலையை அப்படியே மிகப்பெரிய புத்தர் சிலையா மாறி அவனை அப்படியே சாகடிக்க வருது. ஆனா அவன் என்ன பண்றான்னா அந்த அட்டாக்ல இருந்து ரொம்ப அசால்ட்டா மிஸ் ஆகி அப்படியே எகிரி போய் அந்த சிலையுடைய தலையிலேயே ஓங்கி ஒரு குத்து குத்துறான். குத்துன ஃபோர்ஸ்ல அப்படியே அந்த இடத்துல விரிசல் விட்டு அந்த சிலையை மொத்தமா உடைஞ்சு நொறுங்கிடுது. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரு கால் மட்டும் மலையுடைய சைஸுக்கு பயங்கர பெருசா இருக்கக்கூடிய இந்த முனிவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த காலை வச்சு அவனை அப்படியே எட்டி உதைச்சிட்டு அந்த பெரிய காலால அவனை அப்படியே மிதிச்சு சாகடிச்சிடலான்னு பாக்குறாரு. ஆனா மங்கி கிங் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே தெரியல. அவருடைய காலையே அப்படியே கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த டீமன் ஹண்டர் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெட்டியை ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி கத்திகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவர் அப்படியே விரலாலேயே ஒண்ணு ஒண்ணா தட்டி விடுறாரு. அது எல்லாமே அப்படியே பெரிய பெரிய கத்திகளா மாறி அந்த மங்கி கிங் அழிக்கிறதுக்காக பயங்கர ஸ்பீடா போகுது. அப்ப கூட அந்த மங்கி கிங் அவனுடைய ஆயுதத்தை வச்சு அப்படியே சுத்துன்னு சுத்தி வேகமா வரக்கூடிய எல்லா கத்திகளையும் ரொம்பவே ஈஸியா தடுத்துறான். அதனால அந்த கத்திகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கத்தியா மாறி அவனை நோக்கி போக ஆரம்பிக்குது. அவன் அதையுமே அவனுடைய ஆயுதத்தை வச்சு தடுத்துறான். ஆனா ரொம்ப நேரம் அந்த ஆயுதத்தால அந்த கத்தியை தாக்கு பிடிக்க முடியல. என்ன ஆகுது, அந்த கத்தி அப்படியே அந்த கொம்பையே கிழிச்சுக்கிட்டு வேகமா வந்து அவனுடைய உடம்புல குத்துது. கடைசியில பார்த்தா அவனுடைய உடம்புல இருக்கிற கவசத்துல அந்த கத்தி பட்டு அந்த கத்தியை அப்படியே சுக்குள் நூறா உடைஞ்சு நொறுங்கிடுது. அப்ப பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றாரு. சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா வானத்துல இருந்து அப்படியே புத்தரே வெளியில வந்து அவருடைய கையை எடுத்துட்டு வந்து அவனை அப்படியே நசுக்கி சாகடிக்க வராரு. அதை பார்த்த மங்கி கிங் அவனுடைய முழு சக்தியுமே பயன்படுத்தி மிகப்பெரிய குரங்கா மாறி அதை தடுக்கலான்னு பாக்குறான். ஆனா ரொம்ப நேரம் அவனால புத்தருடைய கையை தாக்கு பிடிக்க முடியாம அந்த கைக்கு அடியிலேயே மாட்டி அப்படியே கருகி செத்து போயிடுறான்.